வந்துட்டு ம். லாஸ்டா என்ன கேள்வி கேட்டீங்க? லாஸ்டா நீங்க கேட்ட லாஸ்ட் ரெண்டு சட்டங்கள் செஞ்சதுன்னு சொல்லி எது விலங்கல்ல லாஸ்ட் லாஸ்ட் ரெண்டு சட்டங்கள் நாங்க செஞ்சது லாஸ்ட் வருஷம் லாஸ்ட் ரெண்டு சட்டங்கள்டா என்னது? லாஸ்ட் ரெண்டு சட்டங்கள்டா என்னது? ராவும் ஷத்தும் ஆ லாஸ்ட் கிளாஸ் நீங்க அஹ், இதுக்கு முன்னுக்கும் நாங்க படிச்சுட்டு இந்த ரெண்டு சட்டங்களையும் வெரி பார்த்துட்டு வர குட். சொன்னேன். லாஸ்டா படிச்சிக்கு ரெண்டு சட்டம் மட்டும் தானே. மூணாவது சட்டத்துக்குள்ள போக போறோம். சாப்டர் 3ல வரப்போகுது. சாப்டர் 2, சாப்டர் 1 என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வர சொல்லி அப்படியா? அஹ், ஆ சொல்லுங்க முதல்ல அது என்ன? அஹ், நான் லாஸ்ட் கிளாஸ்ல ரான்னு சொன்னேன். அது ஒன்னாவது சொன்னீங்க. ம்ஹும். அப்ப நாங்க ரெண்டாவது செஞ்சதையும் ஃபுல்லா படிச்சிடுவோமா? ரெண்டாவது ரெண்டாவது நாங்க ஃபுல்லா படிச்சிடுவோமா? ஏன்டா கேள்வி கேட்குறீங்க படிச்சுக்கிறோமான்னு சொல்லி. இது இப்ப நாங்க இப்ப மிடில் வரைக்கும் படிச்சிட்டோம். இப்ப அதுக்கு பிறகு நாங்க அடுத்ததெல்லாம் செய்யணும். அப்படியான்னு கேட்டேன். மிடில் வரைக்கும் படிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படியா? எதுல மிடில் படிச்சு ராவில் மிடில் படிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படியா? இல்ல, அப்ப எது? ஷத்து. சத்துன்னு தலைப்புன்னு படிப்பிக்கலையே நான் உங்களுக்கு. அஹ், சத்துன்னு தலைப்பு ஈக்கிறமானா எங்க தெரியுமா எழுத்து கூட்டி ஓதுற? உதாரணத்துக்கு ரப் பி ரப்பி ரெண்டு ஒரு பாடம் உண்டிக்கிற எழுத்து கூட்டி சொற்கள் சொற்களாக ஓதுற பாடம் அதான் நீங்க படிச்சீங்க. இல்ல, இல்ல அப்ப அங்க சத்துங்கிற பாடம் உண்டு அப்படி இல்லை. ஏன்னா தலைப்பு தலைப்பு என்ன? நாங்க அஹ், நூனுக்கும் மீமுக்கும் ஷத்து வந்திருந்தா நாங்க உன்னா செஞ்சு வருவோம். அதை ஆ, பார்த்தேன். அப்ப அதுல தலைப்பு சத்தா தலைப்பு இல்ல, என்ன தலைப்பு? நான் தான் சொன்னேன் போன கிளாஸ் உன்னா தலைப்பு பாருங்க. உன்னா ஒன்னாண்டு தலைப்பு இல்ல. தலைப்பு இல்ல அது மெயினா சொன்ன போன கிளாஸ்ல தலையை பாருங்க. தலைப்பை பார்த்துட்டு வாங்க. ராவுடைய சட்டங்கள் என்றா ராடு தலைப்பு சரி. ரா அஹ், சத்திட ரூல்ஸ் என்றாலும் தலைப்பு பேல உன்னாட ரூல்ஸ் என்றாலும் தலைப்பு பேல. தலைப்பு தான் மெயின். உன்னா தொடர்பான நான் இப்ப தமிழ் என்ன நினைப்பேன். உன்னாட ரூல்ஸ் என்றாலும் தலைப்பு பேல சத்திட ரூல்ஸ் என்றாலும் தலைப்பு பேல. ஏன் தலையை பார்க்கல? தலைப்பு தான் மெயின். நான் போன கிளாஸ் தெளிவா சொன்னேன். போயிட்டு கட்டாயம் தலைவை பாருங்க. அப்பதான் விஷயம் உள்ளுக்குள்ள என்னென்னு விளங்கும். ஆம், என் தலையை பார்க்கல. ஷுவர் ஆயிக்கல. என்ன நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் இல்ல லாஸ்ட்டுக்கு முன்னுக்கு இந்த கிளாஸ்ல நாங்க ஆம், நூனு ரெயின் மீன் ரெயின் பார்த்தோம். ஷத்து வந்தா அப்படி நாங்க ஒன்னா செஞ்சு ஓதுவோம் அதுல சரி. இப்ப நீங்க விஷயத்துக்கு வந்துக்கிறீங்க. சதி சத்து என்னதுக்கு நூனுக்கும் ஷத்து வந்திருந்தா நாங்க ஒன்னா செஞ்சு ஓதுவோம். நூனுக்கும் சத்து வந்தேன். நூனுக்கும் சத்துக்கும் வந்த அப்படியா? என் தலை வரது விஷயம் இல்ல, வரது. நூனுக்கும் மீனுக்கும் ஷத்து வந்தா நாங்க ஒன்னா செஞ்சு வருவோம். எஸ், அதான் நீங்க ரெண்டாவதா படிச்சுக்கிற சாப்டர். சரியா? ஆனா அதுல தலைப்பு என்ன? சத்தினுடைய சட்டங்களா தலைப்பு? தலைப்பு ஜல்லாட்டி திருப்பி என்ன செய்வீங்க? இன்னொரு 1 டேஸ்ல திருப்பி மறப்பீங்க. மறந்தா திருப்பி அது தலைப்பு என்னன்னு தெரியாது. அது கீழே விஷயம் என்னன்னு தெரியாது. சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க நாங்க சத்த பத்தி படிச்சோம். ஒன்னாசிரியரை பத்தி படிச்சோம். இந்த ரெண்டு தலைப்புமே அதுக்கு பொருத்தமே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளையால திருப்பி நாங்க வெஸ்ட்ல இருந்து திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டி வரும். உங்களுக்கு நடந்துக்கிற இதுக்கு முன்னுக்கு நடந்துக்கிற பிரச்சனையும் அதுதான். அதனால தலைப்பு தான் முக்கியம். தலைப்பை நீ ஞாபகம் வச்சு கொண்டா தான் அந்த கீழுக்கு வர விஷயம் எல்லாம் ஒட்டோவாக உங்களுக்கு சரியா ஞாபகத்துல இருக்கும்.
அதுதான் அப்படி தான் கேட்கிறேன். அது தலைப்பு என்னன்னு சொல்லி ஏன் தாயை பார்க்கல. அஹ் நாங்க அந்த கிளாஸ்ல படிச்ச இத படிக்க கிட்ட வந்து நாங்க வசனங்கள் அதோட பார்த்து. இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு அதெல்லாம் இப்போதைக்கு ஞாபகம் வைக்கும் அம்மாண்ணா, இல்லைங்கண்ணா, இப்போ ஞாபகம் வைக்கும். நான் 2 கிளாஸ் தாண்டின பின்னால கேட்டேன்னு சொன்னா நான் சொல்றது போயின்னா எழுதி வச்சுக்கோங்க. 2 3 அல்லது 4 கிளாஸுக்கு பின்னால திருப்பி கேட்டா நீங்க சாப்டரையே மறந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தலைப்பு தெரியாது. சாப்டரை மறந்தா எது எவ்வளவு ஞாபகப்படுத்தணும். உங்களுக்கு தலைப்பு தான். இப்படி இப்படி தலைப்புல படிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு ஓட்டோ என்ன செய்யும் கீழுக்குள்ள எல்லாம் ஞாபகம் வரும். நீங்க கீழே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, தலைப்பு மறந்தீங்கடா காலப்போக்கில் கீழுக்குள்ள டக்குன்னு மறந்து போயிடும். சரி, அப்படி மறந்தா நான் திருப்பி விளங்கப்படுத்த மாட்டேனா? சரியா? அஹ் இன்னைக்கு ஒரு விஷயம் சரி, அது தலைப்பு என்னன்னு சொன்னா சத்து செய்யப்பட்ட மீன், சத்து செய்யப்பட்ட நூனோர் தொடர்பான ரூல்ஸ், அவ்வளவு தலைப்பு. அஹ் திருப்பியும் சொல்றேன், ஏதாவது ஒரு இடத்துல தலைப்பு விஷயம் விளங்கி திருப்பி நான் கேட்கிற நேரம் நீங்க திக்கி முட்டி மோதி இருந்தீங்கன்னு சொன்னா வெரி சாரி, திருப்பி ராலேருந்து திருப்பி சட்டம் வரும். அஹ் இதுக்கு நீங்க தான் பொறுப்பா. நான் சொல்ல டேட்டா போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 10ஆம் தேதி இப்படி சொல்லிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி கிட்டத்துல அவசரமா தேவைப்படும் இந்த விஷயம். தலைப்பு என்னப்ப? அஹ் சத்து செய்யப்பட்ட நூலும் மீமுறையும் ரூல்ஸ். எஸ், சரி செய்யப்பட்ட நூல், சரி செய்யப்பட்ட மீண்டும் ரூல்ஸ். வேற நீங்க 3வது சாப்டர்ல பாக்குற விஷயம் கல்கலாவுடைய விஷயம். கல்கலாவோட விஷயத்தை நாங்க ஆல்ரெடி படிச்சுக்கிறதால நாங்க இது நார்மலாக பார்த்துட்டு போகலாம். கல்கலான்னு சொன்னால் என்ன செய்யறது, கலக்கி ஓதுறது. இதுல 5 எழுத்துக்கள் இது. இது நாங்க அஹ், 5 எழுத்துக்களையும் முத்துபுஜது என்று நாங்கள் சொல்லுவோம். தால் ஜீம் பே தோகாஃப் என்ற 5 எழுத்துக்களையும் ஒரே வசனத்துல முத்துபுஜது என்று நாங்க சொல்லுவோம். ஓகே. அதுல முதலாவது 2 முறைகள் காணப்படுது. கல்கலா என்கிறது 2 முறைகள் காணப்படுது. 2 மெத்தட்ல எங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ண இயலுமாக இருக்கும் குர்ஆன்ல. அதுல முதலாவது மெத்தட், கல்கலாட ஏதாவது ஒரு எழுத்து வசனத்திட இடையில வந்து, இறுதியில வரல, வசனத்திட மிடில் இடையில வந்து அதுக்கு சுக்கூனுடைய அடையாளம் இருந்தால், வைக்கப்பட்டிருந்தால். எப்படி கல்கலாட ஏதாவது ஒரு எழுத்து வசனத்திட இடையில வரணும், சொல்லிட இறுதியில வரந்தா பிரச்சனை இல்லை, வசனத்திட இறுதியில வரக்கூடாது. அஹ் விளங்கினா? அஹ் அந்த வார கல்கலாவுடைய எழுத்து என்ன அடையாளத்தை பெற்று வரணும்? சுக்கூனினுடைய சுக்குன். அடையாளத்தை பெற்று வரணும். அந்த மாதிரி பெற்று வருகின்ற சந்தர்ப்பத்துல அந்த வசனங்களை ஓதுகிற போது சற்று அழுத்தமாக நாங்க ஓதணும். Right? அஹ் இதுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? கல்கலா சூப்பர். கல்கலா சுக். பேர் கல்கலா சுக். சூப்ரா. கல்கலா சூப்ரா என்றது இது பெயர். அஹ் இதுக்குரிய உதாரணங்கள் தான் நாங்க பார்த்து கொண்டு வந்தோம். பாட உதாரணங்கள் போதும் பாப்போம். في جيدها حبل من مسد. புலை, புலை, படி சட்டம் புலை. في جيدها حبل من مسد. சரி போதுங்க. في جيدها حبل من புலை, مسد. في جيدها حبل من مسد. ரெண்டாவது يوم تبلى السرائر.
يوم تبلى பிழை. السرائر. يوم تبلى السرائر. இயர் என்கிறது பிழை. يوم تبلى السرائر. பிழை. சவுண்ட் கேட்கல சரியா. يوم تبلى السرائر. இங்க தூரத்துக்கு போகுது. يوم تبلى السرائر. இயர் இயர் அப்படிதான் கேக்குது எனக்கு. இயர் ரெண்டு கேட்டா வள்ளி நேமே அது. வள்ளி நம்ம மாறணும் அப்படியா. يوم تبلى السرائر. வள்ளி நம்ம சொன்னா அந்த இடத்துல மெதுவாக ஓதுறதா மெல்லினம் அப்படியா. இல்ல. நான் இவ்வளவு மெதுவாக தானே ஓதுங்க அந்த இடத்துல மெதுவா ஓது. يوم تبلى السرائر. ஈது ஈது ஈது. يوم تبلى السرائر. மூணாவது பாவம். يوم يكون الناس كالفراش المبثوث. சரி போதுங்க. சவுண்ட் கேட்கல சரி போதுங்க. يوم يكون الناس كالفراش المبثوث. மபுசூஸ் என்று சீன்லாம் வருது இப்ப. அப்படிதான் வருது வேணாம் மபுசூஸ். இல்ல. ஆ يوم يكون الناس يوم يكون الناس كالفراش المبثوث. இது ரெண்டும் சீன் சவுண்ட் வரும் அப்படிதானே. மபுசூஸ் என்ன சவுண்ட் வரணும். س ஆ س sound. சே சவுண்ட் தானே. ஆ திருப்பி அப்ப எழுத்து தான் படிக்கணும் இப்ப. சரியா இப்ப எல்லாம் எழுத்து பிள்ளை. எழுத்து மறந்தா எழுத்துக்கு போகணும். எல்லாம் படிச்சு படிக்கலையா அதெல்லாம். படிச்ச. ஆ என்ன தலைப்பு படிச்சோம் அது. நாங்க இந்த மாதிரி ஓதணும். இஸ் என்ற மாதிரி ஓதணும் வேணாம். அப்படி படிச்சு வேணாம். என்னமா இப்ப ச மாதிரி. இஸ் என்று ஓதணும் அப்படிதானே. வாய் எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். வாய் எப்படி இருக்கணும், பல்லு எப்படி இருக்கணும், நாக்கு எப்படி இருக்கணும், எங்க வச்சு உச்சரிக்கணும், தொண்டை எங்க வைக்கணுமா. நாக்கு எங்களோட வாயில முன்னுக்கிக்கணும். நாக்கு வாயில முன்னுக்கு வைக்கணும். அப்ப நாக்கு வாயில பின்னுக்கு வைப்பேன். வாயில முன்னுக்குண்டா எங்க மேல் பல்ல வட்டு கொண்டு அப்படியா எங்க வைக்கணும் சரியா சொல்லுங்க பிள்ளை. மேல் கல்ல பட்டு இந்த மாதிரி இருக்கணும். நீங்க டோட்டலா மறந்துட்டீங்க. திருப்பி எழுத்துக்கள் உச்சரிக்க போகிறீங்க இப்ப. பிள்ளை புலை பெரிய புலை. திருப்பி அப்படி இன்னொரு யூட்டன் அடிச்சு திருப்பி எழுத்துக்கள் உச்சரி பெஸ்ட் லெவலுக்கு போகணும் இப்ப. நான் மறந்து இதெல்லாம் கிளாஸ்ல ரிப்பீட் பண்ணி சொல்லித்தாரத்துக்கு வைக்கப்படாது. பிளவுறதுக்கு வைக்கப்படாது. சொல்லித்தார வைக்கணும். நாலாவது. وابدا إذا صلى. திருப்பி ஒதுங்க. وابدا إذا صلى. அப்ப இது பேர் வபுதன் அப்படியா. வாண்டா வரும் இல்ல. எப்படி வரும்.
غ ம் غ விலங்கல்ல. غ க அப்படித்தானே? غ இப்ப நான் தானே சொல்றேன். க அதானே? غ غ غين விலங்கல்ல. நீங்க சொல்றது போல நான் சொல்றேன், இல்லாட்டி வித்தியாசம் சொல்லணும். க இந்த சவுண்டை காணும். க என்ன வரும்? இல்ல அது எப்படி வரும்? غ ஆ? غ அதை தானே நான் அப்படியா? இல்ல என்ன மானம், எனக்கு அப்படிதான் கேக்குது. غين கைன் அப்படியா? ம், இல்ல கேட்டா இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிதான் நீங்க சொல்றீங்க. நீங்க வேற மாதிரி உச்சரிச்சா சொல்லுங்க புரியுங்க. தே அப்படியே உச்சரிக்கிறீங்க இல்லையா? ம், غين கைன் غين கைன் அப்படியா? இல்ல என்ன இது திருப்பி இல்லைண்டா? நீங்க சொல்லத்தான் நான் சொல்றேன், நான் வித்தியாசமானு சொல்லல. ரெக்கார்டை கேட்டு பாருங்க. ம். غين ஆ? غين கைன் 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 அப்படியா? இல்ல எனக்கு தெரியாது. அஞ்சாவது. إلا ابتغاء وجه ربه الأعلى இல்ல, திருப்பி போதுங்க. பாருங்க எவ்வளவு வேலைக்கு. إلا ابتغاء وجه ربه الأعلى எத்தனை பிழை இது? மூணு 3 பிழை இது. அவ்வளவு பிழையை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த பாடத்துல எனக்கு பிழை இல்லாம ஓதணும், இல்லாட்டி அவ்வளவு சட்டத்தையும் திருப்பி பார்க்க வேண்டி வரும். ஆ, ஐன் இந்த எழுத்து, ஐன் என்ற எழுத்துல இருந்து க மாதிரி எழுத்திலிருந்து அலிஃபு ஃபத்தஹா வந்து இல்ல இபுத்தி. ஏன்னா அலிஃபுக்கு ஃபத்தஹான்னு வச்சு இல்ல இபுத்தி ஆ, கஸ்ரத் காட உச்சரி பிழையாகிக்குது. இந்த எழுத்து பிழையாகிக்குது. இவ்வளவு எழுதி திருப்பி பார்க்கணும். ஒன்று நீங்க பார்த்துட்டு வரணும், அப்படி இல்லை பாடம் திருப்பி அலிஃபிலிருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். அலிஃபினுடைய உச்சரிப்பு பகுதி என்ற பாடத்திலையும் திருப்பி பாடம் ஆரம்பிக்கப்படும். ஆ, இடையில பேசிட்டு பாடம் கையில் ஸ்டார்ட் இருந்து பார்க்க வேண்டி வரும். அது நீங்க பார்க்கணும் சொன்னனே. எந்த ஒன்றையும் மறக்க முடியாது, மறந்தால் திருப்பி பிரச்சனை தான். ஆ. தாத்தா ஜெயமன் சொல்லுவோம்.